ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஐபிபி ஆப் நாட் ஒர்க்கிங் ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சால்வ் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம். நீங்க வந்து ஐபிபி ஆப்பை ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகாது, அப்படியே நிற்கும். அப்படியே ஓப்பன் ஆனாலும் உங்களுக்கு லோடிங் ஆகி சுத்திக்கிட்டே இருக்கும், உள்ள வந்து போகாது. அப்படி உள்ள போயிட்டு யூஸ் பண்ணும்போதும் சரி உங்களுக்கு வந்து ஹேங் ஆகும். திடீர்னு அந்த ஆப் விட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பேக் வரும், வெளியே வரும். இது போல இஷ்யூலாம் நீங்க சமாளிச்சுக்கிட்டு வரீங்க அப்படின்ற பட்சத்தில், உங்களுக்கு இது போல இஷ்யூலாம் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் இந்த பிரச்சனை எப்படி நம்ம சரி பண்ணலாம் சொல்லிட்டு அதுக்கான காமன் சொல்யூஷனை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஐபிபி ஆப்க்கான சர்வர்லாம் கரெக்டா இருக்கா, சரியா ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு அதை வந்து நீங்க சர்ச் பண்ணிக்கோங்க, அனலைஸ் பண்ணி. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் எல்லாமே சரியா வருதா, உங்களுக்கு இன்டர்நெட் சரியா கிடைக்குதா எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இதனால கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐபிபி ஆப் வந்து சரியா ஒர்க் ஆகாம போகலாம். ஓகே, இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க நெக்ஸ்ட் உங்களுடைய மொபைல்ல பிளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணுங்க. இப்போ நான் வந்து என்னுடைய மொபைல்ல பிளே ஸ்டோர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்க பிளே ஸ்டோர் ஆப்பை கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த பேஜ்ல இருக்கும். இப்போ இந்த பேஜ்ல கீழே பாட்டம்ல சர்ச்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு, போத கண்ணாடி. அதை கிளிக் பண்ணுங்க. சர்ச் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அப்படின்னா மேல சர்ச் பாக்ஸ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து நீங்க ஐபிபி சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ ஐபிபி மொபைல் பேங்கிங் சொல்லிட்டு டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் வந்து வரும். டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஐபிபி மொபைல் பேங்கிங் ஆப் வந்து பாத்தீங்கன்னா வரும். இதை கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து உங்களுக்கு ஐபிபி மொபைல் பேங்கிங் ஆப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் கிடைச்சு அப்படின்னா மறக்காம அப்டேட் வந்து பண்ணிருங்க. சம்டைம்ஸ் வந்து உங்களுடைய ஐபிபி ஆப்பை நீங்க வந்து அப்டேட் பண்ணாம விட்டுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சரியா ஒர்க் ஆகாம போயிருக்கும். அதனால மறக்காம அப்டேட் பண்ணிட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க சரியா ஒர்க் ஆகுதா சொல்லிட்டு. ஓகே, அப்பயும் ஒர்க் ஆகல அப்படின்னா நான் சொல்லக்கூடிய அடுத்த சொல்யூஷனை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, அடுத்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய மொபைல செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நீங்க செட்டிங்ஸ் பேஜ்ல லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இப்போ நான் வந்து செட்டிங்ஸ் பேஜ்ல லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரேன். கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டிங்ஸ்ல ஆப்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். ஆப்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆப்ஸ்க்குள்ள வந்துட்டு இதுல மேனேஜ் ஆப்ஸ்னு சொல்லிட்டு இருக்கு, மேனேஜ் ஆப்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்க ஆப்ஸை கிளிக் பண்ணாலே உங்களுடைய ஆப்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். சில மொபைல்ல கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் செட்டிங்ஸ் மாறும். ஓகே, அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து மேனேஜ் ஆப்ஸ் கிளிக் பண்ண பிறகு தான் ஆப்லாம் வருது. ஓகே, இப்போ நான் இந்த பேஜ் கீழ ஸ்க்ரோல் பண்றேன். இந்த பேஜ் கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஐபிபி ஆப் வந்து இருக்கும். ஐபிபி ஆப் எங்க இருக்கோ அதை பார்த்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க ஐபிபி மொபைல் சொல்லிட்டு இருக்கு. இப்போ ஐபிபி மொபைல் பேங்கிங் ஆப் வந்து இதுல இருக்கு. இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க ஐபிபி மொபைல் பேங்கிங் ஆப்பை இந்த ஆப்பை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆப் இன்ஃபோ அப்படின்ற இந்த பேஜுக்குள்ள வந்துருவீங்க. இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா கிளியர் டேட்டா எங்க கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க. சில மொபைல்ல ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா அப்படின்ற அந்த ஆப்ஷனுக்குள்ள கிளியர் டேட்டான்னு சொல்லிட்டு இருக்கும். ஆனா இந்த மொபைல் கீழே பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா கிளியர் டேட்டா சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கிளியர் டேட்டா உங்க போன்ல எங்க கொடுத்துருக்கோம் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளியர் டேட்டா கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்பப் வரும். இப்போ இதுல வந்து பாருங்க கிளியர் ஆல் டேட்டா சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய கிளியர் ஆல் டேட்டா கொடுங்க. கிளியர் ஆல் டேட்டா கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டெலிட் ஆல் டேட்டா சொல்லிட்டு வரும். ஓகே வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இது போல நீங்க வந்து உங்களுடைய ஐபிபி மொபைல் பேங்கிங்கான ஆப்க்கான டேட்டாவை நீங்க டெலிட் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய ஐபிபி மொபைல் பேங்கிங் அப்ப நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து லாகின் பண்ணி உள்ள போற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி பிளே ஸ்டோர்ல நீங்க எப்படி இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா எப்படி இருக்குமோ அதே போல தான் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து லாகின் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், அந்த கஸ்டமர் ஐடி, அந்த கஸ்டமர் நம்பர்ல எல்லாமே கொடுத்து நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து லாகின் பண்ணி உள்ள போற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ அதனால நீங்க இதுக்கு விருப்பப்பட்டா நீங்க வந்து கொடுங்க. இப்படி நீங்க கொடுக்கும்போது உங்களுக்கு எதனா இஷ்யூ இருக்கு அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா சரியாயிடும். உங்களுடைய ஆப்ல எதனா ஓப்பன் ஆகாத பிரச்சனை, எதனா டெக்னிக்கல் இஷ்யூ அது போல இருக்கு அப்படின்னா இந்த சொல்யூஷன் நீங்க ஃபாலோ பண்ணும்போது அது வந்து பாத்தீங்கன்னா சரியாயிடும். ஓகே, இப்போ வந்து பாருங்க நான் வந்து ஐபிபி மொபைல் பேங்கிங் ஆப் வந்து நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணி இப்போ வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து லாகின் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஐபிபி ஆப்க்கான டேட்டாவை கிளியர் பண்ணதுனால இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து லாகின் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க ஓப்பன் பண்ணும்போது ஐபிபி ஆப் ஓப்பன் பண்ணும்போது இது போல பர்மிஷன் கேக்குது அப்படின்னா எல்லா பர்மிஷனும் அலோ கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து எல்லா பர்மிஷனும் அலோ கொடுத்துற பிறகு நெக்ஸ்ட் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த பேஜ்ல வந்துரும். வெல்கம் டு ஐபிபி மொபைல் பேங்கிங் சொல்லிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க லாகின் நவ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. லாகின் நவ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. லாகின் நவ் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க வந்து லாகின் நவ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இது போல வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இப்படி பர்மிஷன் கேட்பாங்க. இந்த பர்மிஷனுக்கு அலோ கொடுத்துக்கோங்க. இது போல கேட்கக்கூடிய எல்லா பர்மிஷன் அலோ கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் வந்து பாருங்க வெரிஃபை மொபைல் நம்பர் சொல்லிட்டு உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ நீங்க வந்து உங்களுடைய ஐபிபி மொபைல் பேங்கிங் இதுக்கு முன்னாடி எந்த மொபைல் நம்பர் கொடுத்து ஓப்பன் பண்ணீங்களோ இப்போ அந்த மொபைல் நம்பருக்கான சிம் கார்டு வந்து உங்களுடைய போன்ல ஃபர்ஸ்டா போடுறீங்களா செகண்டா போடுறீங்களா சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. சிம் 1 சிம் 2 சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சிம் 2ல தான் போட்டிருக்கேன். அதனால சிம் 2 செலக்ட் பண்ணிட்டு கீழ வந்து டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதுக்கப்புறம் சேஃப்டி டிப்ஸ் எல்லாமே இருக்கு. எல்லாமே நீங்க படிச்சு பார்த்துட்டு செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஓகே, இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க இதுக்கு மேல அந்த சிம் கார்டுக்குலாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேல வந்து பாருங்க ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதன்படி தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும். நீங்க வந்து வைஃபை கனெக்ட் பண்ணி இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடாது. உங்களுடைய மொபைல் டேட்டா யூஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணணும். ஓகே, இப்போ நீங்க ஐபிபில கொடுத்திருக்கக்கூடிய அந்த மொபைல் நம்பருக்கான சிம் கார்டுக்கு எஸ்எம்எஸ் பேக்லாம் கரெக்டா ஆக்டிவ்ல இருக்கணும். எஸ்எம்எஸ் வந்து பாத்தீங்கன்னா வெரிஃபை வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க இந்த ப்ராசஸ் நடக்கும்போது நீங்க எப்பவுமே பேக் வரக்கூடாது, ரிஃப்ரெஷ் வந்து பண்ணக்கூடாது. அப்படி பண்ணும்போது இந்த ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க வந்து சரியா பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கான சிம் கார்டை செலக்ட் பண்ணிட்டு கீழ வந்து செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிட்டு இப்போ கீழ பாட்டம் வந்து பாருங்க ஸ்டார்ட் எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஸ்டார்ட் எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஸ்டார்ட் எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு லோடிங் ஆகி நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்பப் வரும். இந்த எஸ்எம்எஸ் மெசேஜ் இந்த பர்மிஷன் அலோ கொடுத்துக்கோங்க. ஓகே, இந்த பாப்பப்க்கு அலோ வந்து
வந்து கொடுத்துக்கோங்க. அலோ கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் வந்து பாருங்க வெரிஃபை மொபைல் நம்பர் சொல்லிட்டு இப்போ வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை வெரிஃபை வந்து பண்ணுவாங்க. எஸ்எம்எஸ் வழியாக வெரிஃபை வந்து பண்ணுவாங்க. ஓகே, இப்போ வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் சொல்லிட்டு வந்து பாருங்க. வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த பேஜ் வந்து வந்துரும். ஓகே, இப்போ வந்து பாருங்க எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான அந்த பேஜ் வந்து வந்துருச்சு. இதுல வந்து அக்கௌண்ட் நம்பர், கஸ்டமர் ஐடி, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க சரியா என்டர் பண்ணணும். உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், கஸ்டமர் ஐடி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்க வந்து என்டர் பண்ணி நீங்க வந்து ஓபன் பண்ணிருப்பீங்க. அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்களுடைய போஸ்ட் ஆபீஸ்ல போயிட்டு கேளுங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க தெளிவா. உங்களுக்கு ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க. அந்த கார்டுல வந்து எழுதி கொடுத்துருப்பாங்க அந்த அக்கௌண்ட் நம்பர், கஸ்டமர் ஐடி எல்லாமே. உங்களுக்கு அப்படி தெரியல அப்படின்னா போஸ்ட் ஆபீஸ்ல கேளுங்க. ஓகே, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் அந்த கேலண்டர் கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ வந்து இப்படி ஒரு கேலண்டர் ஓப்பன் ஆயிடும். ஃபர்ஸ்ட் நீங்க செலக்ட் பண்ண வேண்டியது உங்களுடைய இயர், எந்த வருஷத்துல பிறந்தீங்கன்னு சொல்லிட்டு அந்த இயரை என்டர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அந்த இயரை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த மந்த் மேல கிளிக் பண்ணுங்க. மந்த் மேல கிளிக் பண்ணி அப்படின்னா மந்த் லிஸ்ட் அவுட் ஆகும். இதுல வந்து எந்த மந்தோ நீங்க அந்த மந்த் வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து டேட்டை வந்து நீங்க கிளிக் பண்ணணும். டேட்டை செலக்ட் பண்ணி அப்படின்னா அதுக்கப்புறம் சக்சஸ்ஃபுல்லா உங்களுக்கு டேட்டா பத்தி வந்து ஆட் ஆயிடும். ஆட் ஆகிட்ட பிறகு கீழே பாட்டம்ல வந்து பாருங்க ரிஜிஸ்டர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ரிஜிஸ்டர் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து ரிஜிஸ்டர் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்க வந்து ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க செட் எம்பின் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பேஜ்ல இதுல வந்து நியூ எம்பின், ரீஎன்டர் நியூ எம்பின் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து உங்களுடைய ஐபிபி ஆப்க்கு வந்து பாத்தீங்கன்னா எம்பின் வந்து நீங்க செட் பண்ணணும். உங்களுக்கான எம்பினை வந்து நீங்க புதுசா செட் பண்ணிக்கோங்க. 4 டிஜிட்ல ரெண்டுத்தையும் சேம் ஒரே மாதிரியான 4 டிஜிட் பின் தான் வந்து பாத்தீங்கன்னா என்டர் வந்து பண்ணணும். நீங்க உங்களுக்கான பின்னை வந்து என்டர் பண்ணிட்டு கீழே பாட்டம்ல செட் எம்பின் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. செட் எம்பின் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து எனக்கான பின் வந்து நான் என்டர் வந்து நான் பண்ணிட்டேன். இப்போ என்டர் பண்ணிட்டு பிறகு கீழே பாட்டம் இருக்கக்கூடிய செட் எம்பின் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். செட் எம்பின் கிளிக் பண்ணிட்டு பிறகு அடுத்து லோடிங் ஆகி ஆட் செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க இந்த செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க வந்து ஃபில் பண்ணணும். இப்போ வந்து உங்களுக்கு பிடிச்ச கொஸ்டின்ஸ் நீங்க வந்து செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கணும். ஓகே, இது போல ஒரு 4 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இப்போ 4 கொஸ்டினுக்கு உங்களுக்கு பிடிச்ச கொஸ்டின் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஞாபகம் இருக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க செட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம எதுக்காக நம்ம வந்து செட் பண்றோம் அப்படின்னா நீங்க வந்து நெக்ஸ்ட் டைம் உங்களுடைய எம்பினை நீங்க ரீசெட் பண்ணும்போது அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல எதனா ஒரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நீங்க சரியா கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியா வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுடைய ஐபிபி அக்கௌண்ட்டை லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இதுல எதனா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்க கொடுத்து நீங்க வந்து ஈஸியா லாகின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டிக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து கொடுக்குறாங்க. இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ நீங்க எல்லா கொஸ்டின் ஆன்சரை ஃபில் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஓடிபி வந்து பாத்தீங்கன்னா சென்ட் பண்ணுவாங்க. அதாவது நீங்க வந்து ஐபிபி ஆப்ல என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து வரும். அந்த ஓடிபி வந்து ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட் ஆகிடும். ஜென்ரேட் ஆகிட்டு முடிஞ்சிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்ல உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிடும். ஓகே, இப்போ வந்து பாருங்க எனக்கு வந்து ஓடிபி வந்து இப்போ சக்சஸ்ஃபுல்லா ஜென்ரேட் ஆகி முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடியல. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபெயில்ட் ஆயிடுச்சு. எரர் தான் வந்து பாத்தீங்கன்னா வருது. இப்போ இதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா திஸ் எம்பின் வாஸ் ஆல்ரெடி யூஸ்டு த பாஸ்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி இப்போ எம்பின் செட் பண்ணல புதுசா அந்த எம்பின் வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த எம்பின் வந்து கொடுத்துட்டேன். அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அக்கௌண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆகல. இப்போ இதுல நீங்க நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது நான் ஸ்டார்டிங்லேயே நான் வந்து வேற எம்பின் வந்து கொடுத்துருக்கலாம். இது வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி ஒரு எரரை வர வச்சு உங்களுக்கு வந்து நான் தெளிவா எக்ஸ்பிளைன் வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால நீங்க வந்து எம்பினை செட் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண எம்பின்லாம் நீங்க வந்து பயன்படுத்தக்கூடாது. புதுசாக தான் எம்பின் வந்து செட் பண்ணணும். யூஸ் பண்ணாத எம்பின்னா. ஓகே, இப்போ நான் வந்து ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்த பிறகு நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து அக்கௌண்ட் நம்பர், கஸ்டமர் ஐடி, டேட்டா பத்தி எல்லாமே நீங்க என்டர் பண்ணிட்டு நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, நான் எல்லாமே ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே, அக்கௌண்ட் நம்பர், கஸ்டமர் ஐடி, டேட்டா பத்தி எல்லாமே ஃபில் பண்ணிட்டு கீழே பாட்டம்ல ரிஜிஸ்டர் சொல்லிட்டு இருக்கு. ரிஜிஸ்டர் வந்து கொடுத்துக்கோங்க. நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான் இப்போ அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நான் வேகமா பண்ண போறேன். ஓகே, இப்போ வந்து இதுல நியூ எம்பின்ல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணாத எம்பினா வந்து நீங்க புது நம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா 4 டிஜிட்ல வந்து புதுசா செட் பண்ணிக்கோங்க. நியூ எம்பின்லயும் ரீஎன்டர் நியூ எம்பின்லயும் சேம் 4 டிஜிட் பின் புதுசா யூஸ் பண்ணாத பின்னை வந்து பாத்தீங்கன்னா நீங்க செட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிடும். ஓகே, இப்போ நான் வந்து புதிய பின் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன் 4 டிஜிட்ல எம்பின். ஓகே, இப்போ நீங்க புதிய பின்னை செட் பண்ணிட்டு செட் எம்பின் வந்து கொடுத்துக்கோங்க. செட் எம்பின் கொடுத்துட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து பாருங்க அடுத்த பேஜ்ல ஆட் செக்யூரிட்டி கொஸ்டின் சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஒரு 4 கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் வந்து நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். எல்லாமே ஃபில் பண்ணிட்டு சப்மிட் வந்து நீங்க கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஃபில் பண்ணிட்டு சப்மிட் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து சப்மிட் வந்து கொடுத்துறேன். சப்மிட் கொடுத்த பிறகு வந்து பாருங்க நெக்ஸ்ட் என்டர் ஓடிபி சொல்லிட்டு இப்போ வந்து ஓடிபி வந்து சென்ட் பண்ணிருப்பாங்க. ஐபிபி ஆப்ல என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட் ஆகிடும். ஜென்ரேட் ஆகிட்ட பிறகு இப்போ வந்து பாருங்க ரிஜிஸ்ட்ரேஷன் சக்சஸ்ஃபுல் சொல்லிட்டு இப்போ வந்து வந்துரும். இப்போ வந்து பாருங்க ரெஜிஸ்ட்ரேஷன் சக்சஸ்ஃபுல் சொல்லிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம பண்ணியாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம லாகின் தான் பண்ணணும். கீழே பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா லாகின் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. லாகின் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து லாகின் கிளிக் பண்ணிக்கிறேன். லாகின் கிளிக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து இப்போ நீங்க புதுசா செட் பண்ண அந்த எம்பினை என்டர் பண்ணி நீங்க வந்து உங்களுடைய ஐபிபி ஆப் வந்து அன்லாக் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து புதிய எம்பின் வந்து நான் என்டர் பண்ணிட்டேன். இப்போ சக்சஸ்ஃபுல்லா என்னுடைய ஐபிபி ஆப் வந்து பாத்தீங்கன்னா அன்லாக் வந்து ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்க வந்து ஐபிபி ஆப்பை தொடர்ச்சியா பயன்படுத்திக்கலாம். ஓகே, நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் நம்ம ஐபிபி ஆப்ல எதனா ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னா சால்வ் பண்ணி அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணணும். இந்த வீடியோ யூஸ் பண்ண அந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.